ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளோட புதிய கிணத்துல பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மழை சீசன்ன்றதுனால வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. மழை இல்ல அப்படின்னா கொஞ்சம் வந்து கீழ ஒரு பாதி கிணத்துல வந்து நம்மளோட கிணத்துல வந்து தண்ணி இருந்திருக்கும். இந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மீன் விடலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் இடையில மழை வந்தது அப்படின்னா, ஆ ரொம்பி மேல வந்து மீனெல்லாம் வெளிய போயிடுமோ அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து மீன் வளர்க்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன் இந்த கிணத்துல. ஆ இந்த கிணறு வந்து வெட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு நம்மளோட சேனல்ல போட்டிருப்பேன். எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவ பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் பாசிட்டிவா பண்ணியிருந்தீங்க, ஒரு சிலர் நெகட்டிவா பண்ணியிருந்தீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து விவசாயம் தான் வந்து முழு நேர தொழிலா பண்றதுனால, நமக்கு வந்து கிணறு தேவைப்படும் அப்படின்றதுனால, நான் வந்து அத பத்தி யோசிக்கல. நமக்குன்னு ஒரு கிணறு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கிணறு வெட்டிட்டேங்க. இப்போ இதுல என்ன ஒரு பெரிய சவாலான விஷயம்னா, கிணறு வெட்டுறது வெட்டியாச்சு. இதுல இருக்கிற தண்ணிய வெளிய எடுக்கிறது தான் ஒரு சவாலான விஷயமா இருக்கு எங்களுக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி நாங்க எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வந்து ஜெனரேட்டர் கொண்டு வந்து உள்ள இருக்கிற தண்ணிய வந்து வெளிய எடுத்துக்கிறோம். இதனால வந்து செலவு தான் அதிகமாகுது. அ எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன ஐடியா என்ன அப்படின்னா, பூந்தோட்ட சர்வீஸ் வாங்கிடலாம். வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கரண்ட் ஆஃபீஸ்ல வந்து நமக்கு கனெக்ஷன் குடுத்துருவாங்க. நாம வந்து அதுக்கப்புறம் இறைச்சிக்கலாம். தண்ணி தேவையானப்போ இறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இத நான் ஒரு சிலர்ட்ட சொன்ன அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த மாரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களால பில்லு கட்டி முன்னுக்கு வர முடியாது. பயிர் வைக்கிறத விட, அதுல வர வருமானத்த விட நீங்க பில்லு கட்டுறது தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பூந்தோட்ட சர்வீஸ வேணாம் அப்படின்னு விட்டுட்டோம். இதுக்கிடையில நான் பிளான் பண்ணது வந்து சோலார் போட்டு வந்து இதுக்கு செட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். தற்போதைக்கு வந்து அந்த அளவுக்கு வருமானம் இல்ல. நம்மள்ட்ட வந்து பணமும் இல்ல. சரி வந்து தேவைப்படுமே சொல்லிட்டு தேவைப்படுமே இந்த கணக்குத்துக்குன்னு ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இலவச மின் இணைப்பு ஒண்ணு இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேங்க. அந்த இலவச மின் இணைப்ப வந்து எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோ பதிவுல நான் சொல்லப் போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி குடுக்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ள ஈஸியா வேலை முடிச்சிருக்கலாம். ஆனா வந்து எங்கள வந்து நாள் கணக்குல அலைய விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசத்துலேருந்து 2 மாசம் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கே. இந்த கிணத்துக்கு வந்து நீங்க வந்து அம் இலவச மின் இணைப்பு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் குடுக்கறதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இன்னார் வந்து இந்த கிணத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காரு. இந்த சர்வே நம்பர்ல இவரு இந்த கிணறு வட்ட கிணறு இருக்கு. இந்த வட்ட கிணறுக்கு வந்து இலவச மின் இணைப்பு கோரி விண்ணப்பம் குடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த அப்ளிகேஷன் வர்றதுக்கு 2 மாசம் ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணி வச்சோம்னா, ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கழிச்சு தான் இந்த கிணத்துக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் வரும் அப்படின்றாங்க. அது எப்போ வரும்னு தெரியாது. ஆனா நமக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படும் அப்படின்னா, பணம் கட்டி நம்ப சர்வீஸ வந்து முன்னுக்கு அதாவது பணம் கட்டி சீனியாரிட்டி பிரகாரம் முன்னாடி வந்து சர்வீஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி வந்து 25,000 ஒண்ணு இருந்ததுன்னாங்க. ஒரு 50,000 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 2,50,000 ரூவா சர்வீஸு. அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து மாறுபடுது. 2,50,000 ரூவா சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா குடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளால அவ்வளோ பணம் கட்டிலாம் உடனடியா சர்வீஸ் வாங்க முடியாது. அவ்வளோ பணம் கட்டி நம்ம வாங்குறதுக்கு சோலாரே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1,50,000 ரூவால போட்டு போயிரலாம். அந்த பணம் இல்லாதனால தான் வந்து, சரி நம்ம இந்த கிணத்துக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸாவது நம்ம அப்ளை பண்ணி வைப்போம். வர்றப்போ வரட்டும். அதுவரைக்கும் நம்ம தண்ணிய வந்து ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி தேவைன்றப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சு விட்டுட்டோம். அம் இப்போ இதில இருக்கிற தண்ணிய எப்படி தாங்க நீங்க எடுத்து போய் விவசாயம் பண்றீங்க அப்படின்னு நெறைய பேருக்கு யோசனை இருக்கும். நமக்கு இத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, பொது கிணறு ஒண்ணு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த கிணத்துல தான் நெறைய தண்ணி மேக்ஸிமம் யூஸ் பண்றேன். இப்போ மழை காலம்ன்றதுனால அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படல. தண்ணி குறைவான காலத்துல வந்து நம்ம இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ண போறோம். அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பொது கிணத்துல தான் தண்ணி யூஸ் பண்ண போறோம். இதில எப்பயாவது நமக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில ஜெனரேட்டர் கொண்டு வந்து வேணுன்ற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி இறைச்சிக்கலாம். இதுக்கு நீங்க வந்து அந்த பூந்தோட்ட சர்வீஸே வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. அத வாங்கி யூஸ் பண்ணலாம் தப்பு இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓட்டனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தண்ணி இறைச்சாலும் இறைக்கலனாலும், காமனான ஒரு பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிணத்துக்கு நீங்க கட்டியே ஆகணும். ஏன்னா வந்து, அ நீங்க பணம் கட்டி சர்வீஸ் வாங்குறதுனால,
நீங்கள் வந்து மினிமம் பில்லு வந்து நீங்கள் பே பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் வந்து அப்படியே நீண்டுக்கிட்டு போகும். இல்லை அப்படின்னா இடையில பிரச்சனை வரும், சர்வீஸை எடுத்துருவாங்க. அதனால் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பூந்தோட்ட சர்வீஸ் வாங்கலை. இப்போ வந்து இந்த இலவச மின் இணைப்பு கோரி இந்த சர்வீஸ் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சர்வீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து கரண்ட் ஆஃபீஸில் போயிட்டு கேட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி புதுசாக ஒரு கிணறு வெட்டியிருக்கிறோம், இந்த கிணத்துக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, கரண்ட் ஆஃபீஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேளாண் மின் இணைப்பு படிவம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்கணும்னா, எந்த சர்வே நம்பரு, கிணறோட அளவு என்ன, வட்ட கிணறா சதுர கிணறா, என்னாரோட பேர், எந்த ஊர், அவரோட நிலம் யாருக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த மாதிரியான டீட்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த படிவத்தில் இருக்கும். அதோடு சேர்த்து என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, கிணறு சான்று, கிணறு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஓ வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் வந்து ஆமாம் கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னாரோட நிலத்துக்கு பக்கத்தில் ஜப்பந்தி போடுவாங்க. பக்கத்து நிலத்துக்கு வடக்கால கிழக்கால மேற்கால அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பந்தி போட்டு இந்த இடத்துல கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிராம நிர்வாக அலுவலர் வந்து ஒரு சான்று கொடுப்பாரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரைபடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இந்த கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி அது ஒரு சைன் போட்டு விஓ கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடங்கல் சிட்டா, இது எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த கிணறு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறதுக்காக இந்த அடங்கலும் சிட்டாவும் தேவைப்படுதுங்க. இவ்வளோ விவரங்கள் அடங்கிய இந்த சீட்டுகள்லாம் கொண்டு போயிட்டு நம்ம முன்னாடி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, வேளாண் மின் இணைப்பு நம்ம கேட்டு வந்து இலவச மின் இணைப்பு கேட்டு ஒரு மனு ஒன்று வாங்கியிருந்திருப்போம் கரண்ட் ஆஃபீஸில். இதோட சேர்த்து கொண்டு போயிட்டு நம்ம அந்த ஆஃபீஸில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி கடைசியாக வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷீட்டு கொடுப்பாங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு வாங்கிட்டு தான் வேலை நடக்குது. அதை நான் சொல்லணுன்னு தேவையே இல்லை. நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வேலை நடக்கும், காசு இல்லை அப்படின்னா பொறுமையாக தான் வேலை நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நாளாக வந்து கழித்து வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து காசு கொடுக்கல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை இழுக்கடிச்சிட்டாங்க. ரொம்ப நாள் இழுக்கடிச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இவன் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷீட்டை கொடுத்து அமைச்சாங்க. அதனால் இந்த அப்ளை பண்ணுறது வந்து முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஷீட் எடுக்கிறதுலாம் முன்னாடிலாம் வந்து ஆன்லைன்லேயே வந்து வெளியில் எந்த ஒரு இன்டர்நெட் சென்டரில் ஒன்றாலாம் வந்து கொடுத்துக்கலாமா, அப்ளை பண்ணிக்கலாமா, அவங்க வந்து உள்ள கரண்ட் ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்து அமுச்சு விட்ருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு கரண்ட் ஆஃபீஸ்லேயே கொடுத்தா தான் அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நீங்கள் வெளியில் போய் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் தான் வெளியில் நெட் சென்டரில் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, நீங்கள் கரண்ட் ஆஃபீஸ் போயிட்டு பண்ணுங்கள், அங்கே பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் போடுற அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் ஓகே பண்ணுவாங்க, நீங்கள் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வேலை நடக்காது, அதுக்காக தான். ஒரு வழியாக இந்த அட்டை வாங்குறதுக்கு 2.5 மாதம் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து இந்த கிணத்துக்கு எப்போ வரும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. 20 வருஷமும் ஆகலாம், 30 வருஷமும் ஆகலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு பணம் உண்டாச்சு அப்படின்னா நம்ம வந்து அழகாக இந்த கிணத்துக்கு வந்து சோலார் போட்டு தண்ணி வெளியே எடுக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. கூடிய விரைவில் அது நடக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த கிணத்தை பற்றின கருத்து உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் பதிவு எப்படி பண்ணோம் அப்படின்றது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.